ஆஸ்திரேலியாவிலிருந்து அன்பு தலைவர் திருமாவளவனுக்கு ஒரு வேண்டுகோள். நான் செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப திருமாவளவன் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண போகிறாரு, விஜயோட கட்சியில் பங்கெடுக்கலாமா அப்படின்ட்டு ஆலோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது சம்மந்தமாக உங்கள்கிட்ட சில கேள்விகளை நான் முன்வைக்கலான் இருக்கேன். இந்த உலகம் ஃபுல்லாக உங்களை ரசிக்கிற லட்சோப லட்ச நல்ல உள்ளங்களுக்கும் சமூக நீதியை தூக்கி பிடிக்கிற என்ன மாதிரி இளைஞர்களுக்கும் உலகம் ஃபுல்லாக பரவி கிடக்கிற தமிழர்களுக்கும் நீங்கள் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறீங்க. உங்களை மாதிரி ஒரு தன்னலமற்ற தலைவர், தன் வாழ்க்கையை தியாகம் செஞ்ச தலைவர், தன் கொண்ட கொள்கையிலிருந்து விலகாத தலைவர், அவரை புறக்கணித்தாலும் அந்த மக்களை நேசிக்கிற தலைவர், அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. உங்களோட ஸ்டேச்சர் ரொம்ப ஹை. உங்களுக்கு சீட்டு கிடைக்காம இருக்கலாம், உங்களுக்கு நல்ல அளவில் எம்பிஸ் கிடைக்காம இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு ஒரு முதலமைச்சர் பதவி கிடைக்காம இருக்கலாம். ஆனால் திருமாவளவன் அப்படிங்கிறவர் ஒரு உயர்ந்த மனிதராக, ஒரு உயர்ந்த தலைமையாக அவர் இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு உயர்ந்த தலைமை பண்பில் ஒருத்தர் ஒரு தியாக செம்மல் ஒரு விஜய் மாதிரி ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் நிற்கும்போது அதை பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அவர் பக்கத்தில் போய் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்கிறது? விஜய் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட தலைவர், ஒரு நல்ல தலைவர், அவரை குறிப்பிட்ட மக்களுக்கு அவரை பிடிக்குது, அவர் ரசிகர்களுக்கு அவரை பிடிக்குது, அவரை தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க, அவர் தன்னை நிரூபிக்க வேண்டியிருக்கு. ஆனாலும் திருமாவளவனோட ஆளுமை விஜயெல்லாம் விட ரொம்ப ரொம்ப உயரமானது. அந்த தியாகம் இன்னும் அதை விட ரொம்ப அதிகமானது. அப்படிப்பட்ட திருமாவளவன் போய் விஜய் பக்கத்தில் நிற்கிறத எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. CV சண்முகம் நிற்கலாம், வேலுமணி நிற்கலாம், அந்த மாதிரி மற்ற பலரும் போய் அவர் பின்னாடி பக்கத்தில் போய் நிற்கலாம். ஆனால் திருமாவளவனோட உயரத்திற்கு அங்கே போகும்போது அந்த உயரம் சரசரன்னு கீழே இறங்கிறது மாதிரி எனக்கு தோணுது. அதை பார்க்கும்போது தயவுசெய்து என்னுடைய கோரிக்கையை ஏற்று இந்த முடிவை நீங்கள் மாற்றிக்கிங்க. உங்களை மக்கள் அங்கீகரிக்காமல் இருக்கலாம். அம்பேத்கரை கூட மக்கள் அங்கீகரிக்கலை. அம்பேத்கர்கிட்ட நிறைய சீட்டு இல்லை. அம்பேத்கர் நாட்டின் பிரதமராக இல்லை. இன்றைக்கி அம்பேத்கரை தான் எல்லாரும் போற்றுறாங்க. நேருவையோ காந்தியையோ வேறு சில பிரதமர்களே யாரும் ஞாபகத்தில் வச்சுக்கல. அந்த மாதிரி தமிழகத்தின் ஒரு அம்பேத்கர் தான் நீங்கள் சீட்டு ஜெயிக்கலைனாலும், இல்லைனா நீங்கள் ஒரு MP MLA ஒரு முதலமைச்சர் பதவிக்கு போகலை அப்படின்னாலும் உங்கள் உயரம் ஒரு கட்டுக்கடங்காத உயரமாக இந்த காலகாலத்துக்கு அது நிற்கும். அதனால் நீங்கள் தயவு செய்து விஜய்க்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்காதீங்க. ஏன்னா விஜய் தன்னை என்ன நிரூபிக்கவே இல்லை. விஜய்கிட்ட போய் நீங்கள் நிற்கிறீங்கன்னா அவருக்கு ஒரு தகுதி இருக்கணும். அந்தளவுக்கு அவருக்கு தகுதி இருக்கா அப்படின்னா இருக்கலாம். ஆனால் அவர் இன்னும் அதை நிரூபிக்கலை. ஏன்னா அவர் ஒரு இடத்துல கூட உங்களை மாதிரி மக்களை பார்த்து சந்தித்து பேசலை. எங்கே போனாலும் படத்தில் எப்படி நடிக்கிற